காட் இஸ் குட். கடவுள் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு பாருங்கள். இந்த கேள்வியை வெளிப்படையாக யாரும் கேட்காவிட்டாலும் மறைமுகமாக எல்லோருடைய மனதிலும் இது ஒரு ஆழமான ஒரு சந்தேகமாக பதிந்திருக்கு பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்கிறாங்க. எல்லோருமே பாவம் செய்யாமல் தீமை செய்யாமல் அடுத்தவங்களுக்கு ஒரு தவறு செய்யாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள், எல்லாருக்கிட்டேயும் சிறிதளவு தவறுகள் இருக்கும், சிறிதளவு பாவங்கள் இருக்கும். ஆனால் பாவமே செய்யாத, தீமையே செய்யாத, ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன தவறு கூட நினைக்காத ஒரே ஒரு தெய்வம் இருப்பாரானால் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் பாவத்தில் பிறக்கலை, பாவம் செய்யாதவர், பாவத்துக்கு விலகினவர் என்று வேதம் நம்மளுக்கு போதிக்கிறது. பாருங்கள், ஆனால் மனிதர்களாகிய நாம் பாவத்தில் வாழ்கிறோம், பாவத்தில் பிறந்தோம், பாவத்திலே ஊறி போய் கிடக்கிறோம். நம்முடைய பாவத்தை மன்னிக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாருங்கள், நாம் இப்பொழுது பாவிகள் அல்ல, நாம் அவருடைய இரத்தத்தினால நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போது கடவுள் நல்லவர்னு சொல்லிட்டீங்க, அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற தீமைக்கெல்லாம் யார் தாங்க காரணம்? ஏன் இந்த உலகத்தில் தீமை நடக்குது? தீமையை ஆண்டவர் கண்டிக்க மாட்டாரா? தீமையை கடவுள் தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பாருங்கள், சில பேர் சொல்கிறாங்க கடவுள் நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாரு, ரெண்டையும் நம்ம மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சில பேர் கடவுளுக்கு கண் இல்லையா, இந்த உலகத்தில் எத்தனையோ தீமை நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எப்படி சும்மா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்கிற பிள்ளைக்கு அதுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா, அல்லது முட்டையை கேட்குற பிள்ளைக்கு தேலை கொடுப்பாங்க. பாருங்கள், நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கொடுப்போம். தீமையான காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா? யாருமே அப்படி நம்ம செய்ய மாட்டோம். பாருங்கள், வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், மனுஷங்க நாமளே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியத்தை, நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யும்போது உங்களையும் என்னையும் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிங்க தீமையை அனுமதிப்பார், எப்படி தீமையை செய்வார், எப்படி தவறான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பார்? அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீமையை கொடுப்பதில்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்கிறார். கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் தீமையே கொடுக்க மாட்டார், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற தீமைக்கு யார் காரணம்? அதுக்கு யார் தான் அந்த தீமையான காரியத்தை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், பிசாசுடைய முக்கிய வேலையே உங்களை அழிக்கணும், உங்களை கொல்லணும், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடாது, நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு தான் பிசாசுடைய வேலை. ஆனால் உங்களை படைத்த ஆண்டவருக்கு எப்படி உங்களை குறித்து இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் சொல்கிற பாருங்க, அது ஒரு பரிபூரண ஜீவனாக இருக்கிறது, அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனாக இருக்குது. பாருங்கள், அந்த ஜீவனில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அடங்கியிருக்கிறது, சுகம் அடங்கியிருக்கு, ஆரோக்கியம் அடங்கியிருக்கு, ஞானம், அறிவு, புத்தி அடங்கியிருக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளாதார தேவைகளும் அடங்கியிருக்கு. பாருங்கள், ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்களும் அந்த ஜீவனுக்குள்ளே அடங்கியிருக்கு. அந்த ஜீவன் இப்பொழுது உங்களுக்குள்ளே வாசம் செய்திருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளுக்கு பிசாசு தான் காரணமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு தான் காரணமாக இருக்கிறார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையான காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் தீமை நடக்காதுங்க. அவரை பிடிச்சிங்க, அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தான் உங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நல்ல விதத்தில் கொண்டு போய் சேருவார். காட் பிளஸ்.